வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி நாம் பார்க்க இருக்கும் தலைப்பு அருள்மிகு பிரம்மபுரீஸ்வரர் தல வரலாறும் சிறப்பும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அம்மானே ஆகம சீலர்க்கருள் நல்கும் பெம்மானே பேரருளான் பீட ஊரன் தம்மானே தண்டமில் நூற்புலவானர்கோர் அம்மானே பறவையுண்டமல்லை பறவையுண் மண்டலி அம்மாளே. சுந்தரர். பூவினுள் பதுமம் போலும் பொருடருள் திருமால் போலும் காவினுள் கற்பம் போலும் கலைகளுள் ஞானம் போலும் ஆவினுள் சூரரன் போலும் அறத்துள் இல்லறமே போலும் நாவினுள் மெய்ந்தா போலும் நாட்டினுள் சோழநாடு. இத்தகைய சிறப்புடைய சோழ நாட்டின் ஒரு பகுதியாய் இருந்த பொன்னி நதியும் காவிரி பாயும் தென் தமிழ்நாட்டின் நடுநாயகமாய் வீற்றிருக்கும் திருச்சி மாவட்டத்தின் வடகரையில் சுமார் திருச்சி டு சென்னை தேசிய நெடுஞ்சாலையில் 25 கிலோமீட்டர் தொலைவில், சிறுகனூருக்கு மேற்கில் 5 கிலோமீட்டர் தொலைவில் திருப்பட்டூர் அமைந்துள்ளது. இவ்வூரில் பழமையும் பெருமையும் மிக்க ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஆலயம் உள்ளது. இந்த பழம்பெருமை வாய்ந்த ஆலயத்தின் சிறப்பு பற்றி விரிவாக காண்போம். இவ்வாலயம் 5 நிலைகள் கொண்ட ராஜகோபுரத்துடன் கிழக்கு நோக்கி கம்பீரமாக காட்சியளிக்கிறது. நாம் உள்ளே நுழைந்ததும் கொடிமரம், அதனைத் தொடர்ந்து நந்தியம்பெருமான் ருத்ராட்ச பந்தலின் கீழ் காட்சியளிக்கிறார். இம்மண்டபத்திற்கு பெயர் வேத மண்டபம். அதனைத் தொடர்ந்து உள்பிரகாரம் சென்றால் நாத மண்டபம். இம்மண்டபத்தில் சப்தஸ்வர தூண்கள் அமையப்பெற்றுள்ளது. இம்மண்டபத்தினை கடந்து உள்ளே சென்றால் துவார பாலகர்களை வணங்கி ஈசன் கருணைக்கடலான பிரம்மனுக்கு அருள் புரிந்த பிரம்மபுரீஸ்வரரை காணலாம். ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர் ஈசன் கிழக்கு நோக்கிய சன்னதி, சுயம்பு மூர்த்தி, அழகிய தோற்றம், மேலே தாரா பாத்திரம், நாகபர்ணத்துடன் கூடிய சதுர ஆவுடை கூடிய திருமேனி. ஸ்ரீ பிரம்மனின் தலையெழுத்தை மாற்றி அருள் புரிந்ததால் ஸ்ரீ பிரம்மபுரீஸ்வரர். ஸ்ரீ பிரம்மா வரலாறு. நாத மண்டபத்தின் தென்புறம் சென்றால் மிகப்பெரிய கிழக்கு நோக்கிய ஸ்ரீ பிரம்மா சன்னதி. பிரம்மனுக்கு கோவில்கள் இல்லை என்பது பொதுவான கருத்து. ஆனால் பிரம்மன் இல்லாத சிவ ஆலயம் இல்லை என்பதுதான் உண்மை. எல்லா சிவ ஆலயத்திலும் ஈசனின் இடப்புறத்தில் அபிஷேக தீர்த்தம் வரும் வழியில் கோஷ்டமூர்த்தியாக இருந்து வருகிறார். ஆனால் திருப்பட்டூரில் மட்டுமே மிக பிரம்மாண்டமான, அதுவும் தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றும் சக்தியுடன் தனி சந்நிதியுடன் காட்சியளிக்கிறார். பிரம்மன் ஒரு முறை இந்த உலகத்தை படைக்கும் சக்தி தன்னிடம் உள்ளது. மேலும் மிகுந்த தேஜஸும் தன்னிடம் உள்ளது. ஈசனுக்கும் 5 தலை, தனக்கும் 5 தலை என நான் எனும் அகங்காரத்துடன் ஈசனை மதிக்காத போக்குடன் காணப்பட்டார். ஈசன் பிரம்மனுடைய அகங்காரத்தை அழித்து அவரின் நிலையை உணர வைக்க எண்ணினார். ஆகவே பிரம்மனே 5 தலை என்பதால் அஞ்சுதல் இல்லாமல் இருக்கிறாய் என்று அவருடைய ஒரு தலையை கொய்துவிட்டார். மேலும் தேஜஸ் இழக்க கடவாய் என்று சாபமிட்டார். பிரம்மனும் தேஜஸ் இழந்ததால் படைப்பாற்றலையும் இழந்தார். தன் நிலைமையை உணர்ந்த பிரம்மன் திருப்பட்டூரில் துவாதச, அதாவது 12 சிவலிங்கங்களை பிரதிஷ்டை செய்து வழிபாடு செய்தார். ஆக பிரம்மனின் வழிபாட்டில் மகிழ்ந்த ஈசன் பிரம்மனின் படைப்பாற்றலையும் திரும்ப வழங்கி கூடுதலாக ஒரு வரமும் வழங்கினார். பிரம்மனே, உன்னுடைய வழிபாட்டில் மகிழ்ந்த யாம் எல்லோருடைய தலையெழுத்தையும் நிர்ணயிக்கும் உன்னுடைய தலையெழுத்தை மாற்றியது போல் இங்கு வந்து உன்னை வழிபாடு செய்பவர்களுக்கு மீண்டும் ஒரு முறை அவர்களுடைய தலையெழுத்தை மங்களகரமாக மாற்றுவாயாக என்று வரமளித்தார். விதியிருப்பின் விதி கூட்டி அருள்க என்றும் வரம் வழங்கினார். இந்த வரத்திற்கு 2 பொருள் வரும். 1, விதியிருப்பின், அதாவது இத்தலத்தில் வந்து யாருக்கெல்லாம் தலைவிதி மங்களகரமாக மாற வேண்டும் என்ற விதி உள்ளதோ அவர்களே உன்னை வந்து பார்த்து மாற்றிக்கொள்ள இயலும். 2, யாருடைய தலையெழுத்தையெல்லாம் விதி கூட்டி மங்களகரமாக அருள முடியுமோ அவர்களுக்கெல்லாம் அருள்க என்பதாகும். குரு பார்க்க கோடி நன்மை. குருவுக்கு அதிதேவதையாக விளங்கும் பிரம்மனின் அருட்பார்வை பட்டாலே போதும், சகல தோஷங்களும் நீங்கி வாழ்வில் அனைத்து நலன்களும் பெற முடியும். பரிகாரத்தலம். நம் ஒவ்வொருவருடைய ஆசையுமே நாம் தற்பொழுது இருக்கும் நிலையை விட மிகச் சிறப்பாகவும் நல்ல ஆரோக்கியம் செல்வ நலத்துடனும் வாழ வேண்டும் என்பதே. அதற்கு இத்தலத்து ஸ்ரீ பிரம்மாவை நேராக வந்து பார்த்தாலே போதும், நலம் பல வழங்கி நல்வாழ்வு நல்குவார். ஸ்ரீ பிரம்மாவை வழிபாடு செய்ய உகந்த நாட்கள்: திங்கள், வியாழன், திருவாதிரை, புனர்பூசம், சதயம்,
மற்றும் நம்முடைய பிறந்த நட்சத்திரத்தன்று இவ்வாலயத்திற்கு வந்து வழிபாடு செய்தல் சிறப்பு. தலையெழுத்தையே மாற்றுவார் என்பதால் சகலவிதமான சர்வதோஷ பரிகாரத்தலமாகும். பரிகார முறைகள்: முதலில் இத்தலத்திற்கு வருகை தருதல் வேண்டும். பின்னர் ஈசன், பிரம்மன், அம்பாள் ஆகியோரை தரிசித்துவிட்டு 36 தீபமிட்டு 9 முறை வலம் வந்து வேண்டுதல் வேண்டும். பொதுவான பரிகாரம்: கணவன் மனைவி பிரிந்தவர், கூடுதல், துர்மரணம், வியாபாரத்தில் நஷ்டம், திருமணத்தடை, பிள்ளைகள் இழப்பு, கல்வியில் பாதிப்பு, வறுமை, குழந்தையின்மை, மனவியாதிகள், தினமும் நித்திய காண்டம், பூரண ஆயுள் என்ற நிலையில் உள்ளவர்கள் இத்தலத்து ஸ்ரீ பிரம்மாவை நேராக நின்று தரிசித்தாலே போதும். சகல தோஷங்களும் நீங்கி திருப்பட்டூர் வந்தோம், திருப்பம் நிகழ்ந்தது என்று நல்ல மங்களகரமான நிலையை அடையலாம். பதஞ்சலி முனிவர்: ஓம் சிவதத்வாய வித்மஹே யோகந்தராய தீமஹி தன்னோ பதஞ்சலி குரு பிரசோதயாத். இந்த காயத்ரி மந்திரத்தை ஒரு முறை சொன்னாலே போதும், 9 கோடி தேவர்களும் முனிவர்களும் அருள்வார்கள். இவர் பிரம்மன் சந்நிதிக்கு தென்புறம் உள்ளார். இவர் யோகசூத்திரம் அருளிய பதஞ்சலி ஆவார். இவர் நித்திய கைங்கர்யால் என்று அழைக்கப்படுபவர். தினமும் இவர் இத்தலத்து ஈசனை வணங்கி இங்கு வந்து வழிபடும் பக்தர்களுக்கு யோகமாகிய ஞானத்தை வழங்கி மன நிம்மதி அளித்து அருள் புரிந்து வருகிறார். சப்த மாதாக்கள்: ஸ்ரீ சப்த மாதா ருகாதேவி காயத்ரி, ஓம் ஹம்சத்வஜாய வித்மஹே கூர்ச்சஹஸ்தாய தீமஹி தன்னோ பிராஹ்மி பிரசோதயாத். பதஞ்சலி முனிவர் சன்னதியின் அருகில் உள்ளது. தட்சிணாமூர்த்தி: குரு பிரம்மா குரு விஷ்ணு குரு தேவோ மகேஸ்வரா குரு சாட்சாத் பரபிரம்மா தஸ்மை ஸ்ரீ குருவே நம. பிரம்மன் சந்நிதிக்கு அருகில் வடபுறம் உள்ளது. ஸ்ரீ பிரம்மன் சந்நிதியின் பின்புறம் சற்று தள்ளி உள்ளது முருகன் வள்ளி தெய்வானையுடன் கூடிய தனித்துவமான சன்னதி. முருகன் இடபாக மயிலில் வாகனமூர்த்தியாக உள்ளார். கஜலட்சுமி: சுதை சிற்பத்துடன் ஒரு கஜலட்சுமியும் கல்சிலா ரூபமாக ஒன்றும் கஜலட்சுமி உள்ளது. துர்க்கை: விஷ்ணு துர்க்கை சண்டிகேஸ்வரர் சந்நிதிக்கு அருகில் உள்ளது. மகாவிஷ்ணு ஈசனின் நேர்மேற்கில் கோஷ்டத்தில் உள்ளது. ஸ்ரீ பிரம்மசம்மத் கௌரி: இந்த சன்னதி கொடிமரத்தின் வடபுறம் தனிக்கோவிலாக அமைந்துள்ளது. ஸ்ரீ பிரம்மதேவன் வழிபட்ட அம்பிகை பிரம்மனுடைய சம்பத்தாகிய தேஜஸை அம்பிகை திரும்ப வழங்கியதால் பிரம்மசம்பத் கௌரி. ஸ்தல தீர்த்தம்: பிரம்ம தீர்த்தம், பகுல தீர்த்தம். பிரம்ம தீர்த்தம் அம்மன் ஆலயத்தின் வடபுறம் உள்ளது. 4 படித்துறைகள் கொண்ட அற்புத தீர்த்தம். இத்தீர்த்தத்தால் பிரம்மனை துவாதச 12 அபிஷேகத்து வழிபாடு செய்ததால் பிரம்ம தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. பகுல தீர்த்தம் இது ஆலயத்தின் வெளியே வடகிழக்கு மூலையில் சுமார் 150 மீட்டர் தொலைவில் உள்ளது. சண்முக நதி: சண்முக நதி ஆலயத்தின் கிழக்கு பகுதியில் சுமார் 500 மீட்டர் தொலைவில் வடக்கிலிருந்து தெற்காக பாய்கிறது. கங்கைக்கு சமமான நதியாகும். ஏனெனில் கங்கை மட்டுமே வடக்கிலிருந்து தெற்கு நோக்கி வரும் நதியாகும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.